அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க இல்லையா திரு பொன்முடி, திரு செந்தில் பாலாஜி. இந்த நிலையில அடுத்தடுத்து ஹிட் லிஸ்ட்ல 4 முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவினரும் பாஜகவினரும். அவங்கள நோக்கி தங்களுடைய டார்கெட்டை தீவிரப்படுத்த போறாங்க. முக்கியமாக சீனியர் அமைச்சரான திரு KN நேரு அவருடைய இடங்கள்ல ஏற்கனவே ரெய்டெல்லாம் நடந்தது, அவருடைய சகோதரர் இடங்கள்ல. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன், அப்புறம் வேளாண்மைத்துறை அமைச்சரான திரு MRK பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க அப்படின்னு அது மறுபடியும் அந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இப்ப லேட்டஸ்டாக மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு திண்டுக்கல் பெரியசாமி அவர் மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அப்படிங்கிற அந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இதன் மூலமாக இது குற்றம் நிரூபிக்கப்படுதோ இல்லையோ, ஆனா இது தொடர்ந்து பேசுபொருளாக மாறுறப்ப திமுக ஆட்சியே ஊழல் முறைகேடு ஆட்சி என்கிற அந்த இமேஜ் உருவாகும். இது 2026 தங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுதான் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பாஜகவுடைய திட்டமா இருக்குங்கிறாங்க இரண்டு கட்சியினரும்.